بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றொழுகையிலே சூரத்துல் நிசாவுடைய கடைசி பகுதியையும் சூரத்துல் மாஇதா என்ற சூறாவை முழுமையான முறையிலே தராவி தொழுகையிலே கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். பாருங்க, இன்னைக்கு ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டினான். சூரத்துல் நிசா என்பது கூட மதனியா, ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் மாஇதா என்ற சூறாவும் மதனியா, அதுவும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் மாஇதாவுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுடைய சட்டத்தை ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜு செய்கிற நேரத்தில் ஹாஜிமார்கள் தங்களுடைய பிராணிகளை கொண்டு வருகின்ற நேரத்தில் அது என்ன சட்டம் என்பதை சொல்கிறான். அதுக்கடுத்து நாம் எந்தெந்த பிராணிகளை சாப்பிடலாம், நாம் சாப்பிடக்கூடிய பிராணி ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம் இருக்குதா இல்லைங்களா, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தால் இது சாப்பிடலாம். அப்படி இல்லாமல் மேலிருந்து கீழே விழுந்து விட்டு செத்து விட்டாலோ, அல்லது ஒரு ஆடு இன்னொரு ஆடி மோதி செத்து விட்டாலோ, அல்லது கோழிய தலையை முறுக்கி செத்து விட்டாலோ, அல்லது ஒரு கம்பை எடுத்து வேகமா அடித்து அதன் மூலமா செத்து விட்டாலோ, இதுவெல்லாம் உங்கள் மீது சாப்பிடுவது ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவெல்லாம் என்னது? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தவலம் லிஸ்டில் அல்லாஹ் சொல்றான். அடிப்பட்ட ஆடு, அடிப்பட்ட மாடு, மாடு, கொம்பால் முட்டிக்கொண்ட ஆடு, இதுவெல்லாம் மரணித்து விட்டால் செத்து விட்டால் சாப்பிடுவது ஜாயிஸ் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்து ஒரு சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் அதுல சொல்றான். அந்த ஆயத்து கீழே நம்மிடத்துல ஒரு நாய் இருக்கிறது. அந்த நாய் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய், தர்பியத்து செய்யப்பட்ட நாய். என்னன்னா வேட்டை நாய், ஷிகாருக்காவின் அனுப்பக்கூடிய நாய். பெரிய காடு இருக்கிறது, அங்க ஒரு ஆடு இருக்கிறது. அந்த ஆட்டை போய் வேட்டையாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த நாய்க்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அது என்ன செய்யும்? அந்த குரலை பிடிச்ச உடனே நேரா கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்கும். சில நாய்கள் இருக்கும், போய் பிடிச்சு அதே சாப்பிட்றோம். அந்த மாதிரி நாய் இல்லை. அந்த நாய் விடும்போது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி விட்டா, அந்த நாய் குரலை பிடிச்சு கொண்டு வந்தால் அது கொண்டு நம்மத்தில் சேர்த்தா அந்த நாயினால் பிடிக்கப்பட்ட அந்த ஆடு கறி சாப்பிடுவது கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷிகார், இப்ப ஷிகார்லாம் இல்லை. இந்த மாதிரி சட்டத்தை சொன்ன பிறகு இந்த தீனுல் இஸ்லாத்தை ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபியுடைய ஹஜ்ஜுடைய காலத்தில் பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நமாசி தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு வந்தால் எப்படி ஒது செய்யணும் முறையை சொல்கிறான் அல்லாஹ். அந்த ஆயத்திலே யா அய்யுல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு, ஒதுவுடைய ஃபரதுகள் எத்தனை, ஒதுவுடைய ஃபரதுகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். பலஸ்தீனுடைய சம்பவத்தை சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நஜ்ஜாஷி மன்னருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் சொன்ன பிறகு அந்த சூரத்துல் மாஇதாவிலே இந்த காலத்தின் மிக மிக கட்டாயமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஆயத்து, இறக்கப்பட்ட ஆயத்து, இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இதில் சுட்டி காட்டுகிறான். பாருங்க, அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்து அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டிதான். நாம் நினைக்கிறோம் நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை மண்மாடியாக வாழலாம், மண்மானி ஜிந்தகி, மனோ இச்சையின்படி வாழலாம். மனசு எது கேட்கிறதோ, நஃப்ஸ் எந்த மாதிரி சொல்கிறதோ அந்த மாதிரி வாழலாம் என்று நாம் நினைத்தால் இது பொய்யான வாழ்க்கை. இது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை.
ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு கண்ணு தந்திருப்பது, காதுகளை தந்திருப்பது, உள்ளங்களை தந்திருப்பது, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பார்த்து, குதிரத்தான விஷயங்களை கேட்டு, குதிரத்தான விஷயங்களை சிந்தித்து உண்மையான மனிதனா வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உறுப்புகளை தந்திருக்கிறான். காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்னுல் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. கல்புகள் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், கேட்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கல்லன்ஆம், இவர்கள் மிருகத்தை போன்றவர்கள். பல் இல்லை இல்லை, ஹும் அதல், அதைவிட கேடு கெட்டவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் எந்த ரூட் நமக்கு தந்திருக்கிறானோ, நபி அவர்கள் எந்த வழியை தந்திருக்கிறார்களோ, அந்த வழிக்கு பின்னாடியே போனால்தான், நபியுடைய அல்லாஹ்வுடைய ஆயத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொண்டால்தான் என்னங்க இந்த உலகத்தில் வெற்றி, ஆகிரத்தில் வெற்றி. கிதாபில் பெரியார்கள் எழுதுவாங்க, அதாவது என்ன, ஜிந்தகி பராயே பந்தகி, ஜிந்தகி பராயே பந்தகி, ஜிந்தகி பே பந்தகி ஷர்மிந்தகி அப்படின்னு சொல்லி உருதுல ஒரு கவிதை எழுதுவாங்க. வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்காக வேண்டிதான். வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய பந்தகிக்காக வேண்டிதான். பந்தகியே இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு வழிபடாத வாழ்க்கை, நபியுடைய சுன்னத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத அது வெட்கக்கேடான வாழ்க்கை என்று தெள்ளத் தெளிவாக பெரியார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சில விஷயத்தை செய்ய சொல்கிறான், சில விஷயங்களை செய்யாத என்று சொல்கிறான். எதை ஹுக்கும் செய்கிறானோ அதன்படி அமல் செய்ய வேண்டும். எதை தடுத்து இருக்கிறானோ அதை விட்டும் தவிந்து கொண்டால் நமக்கு நல்லது. உதாரணமா பாருங்க, இந்த அடிப்பட்ட பிராணிகளை சாப்பிடுவது கூடாதுன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? அடிப்பட்ட பிராணிகளை கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் மூலமா அறுக்கப்பட்ட பிராணி, அதனுடைய தொண்டையில 4 நரம்புகள் இருக்கிறது. ஒன்னு மூச்சு விடுவதற்கு, ஒன்னு சாப்பிடுவதற்கு. அதே ஒன்னு காற்று 4 நரம்புகளை அறுக்கின்ற நேரத்தில் தான் உடல் முழுதும் இருக்கக்கூடிய எல்லா ரத்தங்கள் வெளியாகி அந்த கறி சுத்தமாவது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது அறுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சொல்றாங்க, பலியிடுவது, ஆடு மாடுகளை அறுப்பது என்பது இது ஒரு கொடுமை இல்ல. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தால் அந்த பிஸ்மில்லாவுடைய பர்க்கத்தில அந்த பிராணிகளுக்கு அல்லாஹ் வலி கூட தருவதில்லையாம், வலி ஏற்படுவதில்லை. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அறுக்கின்ற நேரத்தில் அந்த பிஸ்மில்லாவுடைய பர்க்கத்தில் பிராணிகளுக்கு தரது வலி கூட ஏற்படுவதில்லை. அந்த அல்லாஹ்வுடைய அறுக்கப்பட்ட பிறகு 4 நரம்புகள் அறுக்கப்படுகின்ற நேரத்தில் உடலில் எல்லா ரத்தம் வெளியே வந்து விடுகின்றது. ஆனால் அப்படியே அடிபட்டு செத்துவிட்ட பிராணி சாப்பிடாதுன்னு அல்லாஹ் ஏன் சொல்றான்? அப்படி அடிபட்ட செத்துவிட்ட பிராணிகளை சாப்பிட்டால் அதன் உடம்புல கட்டிக்கொண்ட ரத்தங்கள் மூலமாக வைரஸ் உருவாகுது. அந்த வைரஸ் உள்ள கறிகளை சாப்பிட்டால் தில் மட்டும் முருதாவாகாது, மனிதனுக்கு பல நோய்கள் உருவாகி சீக்கிரமாக இருப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது. செத்து போன பிராணிகளை சாப்பிட்டாலோ, அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாமல் பிராணிகளை சாப்பிட்டாலோ, அந்த கரியின் மூலமா உருவாகக்கூடிய ரத்தங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமலுடைய ஜஸ்பா வைக்க மாட்டான். உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் உருவாகும். அல்லாஹ் விட்டும் அந்த மனிதன் தூரமாகி விடுவான். நம்முடைய வாழ்க்கை சுத்தப்படுத்ததான் இந்த சட்டங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த பிராணி சாப்பிடாது, அந்த பிராணி சாப்பிடாது என்று. அதே மாதிரி அல்லாஹ் பாருங்க, நமக்கு சாப்பிடக்கூடிய பொருளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். தாவரவியல் இருக்கிறது, கீரை வகைகள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, காய்கறிகள் இருக்கிறது, இதுவெல்லாம் சாப்பிடலாம். மாமிசத்தை எடுத்து கறிகள் எடுத்துக்கொண்டு அந்த 4 பிராணி இருக்கு, அதை சாப்பிடலாம். அதே மாதிரி அல்லாஹ் நம்முடைய உடல் சிஹத்துக்கான ஆரோக்கியத்துக்காக வேண்டி சில விஷயத்தை சொல்கிறான். சில விஷயங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் உங்களுக்கும் கெடுதி, நீங்கள் நரகவாதிகள் ஆகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் அடிதடிகள் வரும், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, தகப்பன் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை,
குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த மனிதன் நடுத்தருவுக்கு வந்துவிட்டு சமுதாயத்தில் கேடுகட்ட மனிதன் ஆகிவிடுகிறான். அதை தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே முஸ்லிம்களே, இன்னமல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். சாராயம் குடிப்பது, சூதாட்டம் ஆடுவது, சிலை வணக்கத்தில் ஈடுபடுவது, சாஸ்திரம் பார்ப்பது, இந்த நாளும் ஷைத்தானுடைய நஜிஸ்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அதை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள், வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, அல்லாஹ் இந்த ஆயத்து 3வது ஸ்டேஜில் இறக்கணும். அல்லாஹ் இதுக்கு முன்னாடி 2 படித்தரம் இருக்கிறது. பொதுவாகவே ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கிறான்னா மனித சமுதாயத்தை, அதாவது என்ன கஷ்டப்படுத்த இறக்குவதில்லை, ஸ்டெப் ஸ்டெப்பா தான் அல்லாஹ் இறக்கிறான். உதாரணமா நோன்பு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் நோன்பு பத்தி அல்லாஹ் என்ன செய்தான், ரோசாவுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவங்க நோன்பு வைக்கலாம். நோன்பு இஷ்டம், யாருக்கு இஷ்டமா இருக்கிறதோ, யார் பிரியப்படுறீங்களோ நோன்பு வைக்கலாம். நோன்பு வைக்க பிடிக்கலன்னா ஃபித்யா கொடுக்கலாம். ஒரு சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஃபித்யா கொடுத்து விடலாம். வஅலல்லதி அய்யாமம் மஅதூதாத், அந்த ஆயத்துடைய தொடர்ல வஅலல்லதீன யுதீகுன ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். நோன்பு வைக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நோன்பு வைக்க முடியாதவர் என்ன செய்யலாம், ஃபித்யா கொடுத்துடலாம். சில பேர் நோன்பு வச்சாங்க, நோன்புக்கு பகரமா சில பேர் ஃபித்யா கொடுத்தாங்க. இப்ப ஆரம்பத்தில் நீங்க கண்டிப்பா 15 மணி நோன்பு வச்சே தீரணும் எங்குமே அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் என்ன செய்தான், அல்லாஹ் அவங்களுக்கு சலுகைகளை தந்தான். பக்கா ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை கபூல் செய்த பிறகு, படிப்படியா மக்கள் ஈமான்ல உறுதியான பிறகு இந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கினா, ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யசும், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யசும், ரமதான் மாதம் வந்து விட்டால் அனைத்து மக்களும் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போ 2வது ஸ்டேஜில் நோன்பு அல்லாஹ் எல்லா மக்களும் கடமையாக்கினான். அதே மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா நோன்புடைய நேரங்கள், நோன்புடைய நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, தராவி தொழுது முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்னா நோன்புடைய நேரம் ஆரம்பமாயிடும். நோன்பு நேரம் ஆயிடுங்க, ஒன்றும் இல்லைங்க. இங்க உட்காந்து நம்ம என் தஃப்சீர் கேட்டே இருக்கிறார் ஒருத்தர், போல அதிரத்தும் மை சுந்தரத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாருன்னா, அப்படியே ஒரு கொரட்டை அடிச்சிட்டாருன்னா அவர் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோன்பு என்ன ஆயிடுச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நாளைக்கு சூரியன் மறையிற வரையும் அவர் நோன்பு வைக்கணும். நபியுடைய காலத்தில் ஒரு விவசாயி வந்தார், ஒரு சஹாபி வந்தார், வீட்டுக்கு வந்து நோன்பு வச்சு விவசாயம் செய்து விட்டு கடுமையான பசி இருக்கிறது, நோன்பு திறந்தாச்சு, உணவு தாளுங்க வீட்டில் வந்து கேட்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க சமைச்சிட்டு கொடுத்துறேன் அப்படின்னாரு. இவர் என்ன செய்தார், சும்மா சாய்ந்து இப்படி படுத்தாரு, முழிச்சிட்டு தான் இருந்தாரு, அவருக்கு தெரியாமல அவர் தூங்கிட்டார். இப்ப அடுத்து நேத்து வச்ச நோன்புடைய சாப்பாடை வைத்துக்கொள்ள உண்ண போல இஃப்தாருடைய சாப்பாடை தூங்கின உடனே அடுத்த நாளுடைய நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நபி இடத்தை வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி சூழ்நிலை நான் என்ன செய்வது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆயத் இறக்கி சொன்னா, நோன்புடைய நேரத்தை அல்லாஹ் ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், இருட்டு போய் பகல் வந்தால் சுபு சாதிக் வரையும் நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், தூங்கலாம் என்று அல்லாஹ் சட்டத்தை போட்டான். அந்த சட்டம் பின்னாடி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா சஹாபாக்களுக்கு இருந்துச்சு, அப்புறமா அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சலுகைகளை தந்தான். அந்த சலுகை தான் இன்னைக்கு வரையும் நாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், அமல்ல இருக்கிறோம். ஒரு கால் ரப்பு தூங்கின பிறகு ஸ்டார்ட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் அவுளியா மாதிரி சுத்துவான். நைட் எல்லாம் தூங்க மாட்டான், இப்பவே தூங்குறது இல்ல. ரம்ஜான் 10க்கு பிறகு பாருங்க பஜார் எப்படி ஆபாத் ஆகுதுன்னு சொல்லி. கைகுபா பிறலக்க நாங்கெல்லாம் பயான் பண்ணதுக்கு தேவைப்படாது. கைகுபா பஜார் பிறல तुम्हें बोलते ना हजरत सोए तो उसके वहां से 3 बजे तक हमें 16 பிறல करेंगे. அந்த மாதிரி சட்டம் இன்னைக்கு இருந்துச்சு, என்ன ஆகும்? அல்லாஹ் நம்ம கஷ்டப்படுத்தல, லேசாக்கி தந்தா தீன்ல என்ன சொல்றா, நீங்க சுபு சாதிக்கு முன்னாடி வரையும் 5:2 என்ன வருது இன்னைக்கு 5:1 வெரி குட் 5:1 வரையும் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத் இறக்கி சொல்லிட்டான். அதே மாதிரி பாருங்க இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அதாவது என்ன திருமணம் முடித்த பிறகு ஒரு மனிதன், ஒரு பெண்
தவறான ஆணோட தொடர்பு கொள்கிறார், விபச்சாரத்தில் ஈடுபட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு தண்டனை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? வல்லாத்தி யதீனல் ஃபாஹிஷத மின் நிசாயிக்கும் ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும் ஃபஇன் ஷஹிது ஃபஅம்சிகூஹுன்ன ஃபில் புயூத் ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத் அவ் யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா. விபச்சார பெண், அந்த பெண்ணுக்கு 4 சாட்சி கொண்டு வரப்பட்டு இந்த பெண் விபச்சாரம் செய்தால் என்று நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனை இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்தில் அந்த என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணு வீட்டில் அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும், மௌத்து வரை அதே வீட்டில் இருக்கணும் அந்த பெண். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த 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 பாவத்தை, இந்த குற்றத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சட்டத்தை சூரத்து நூர்ல 18ஆம் ஜுஸ்ல வேற சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்தால், திருமணம் முடித்த ஆணோ திருமணம் முடித்த விபச்சாரம் செய்தால் அவருக்கு ஷரியத்துடைய சட்டம் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமேயானால் அவரை கல்லடித்து கொல்ல வேண்டும் என்று சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். இப்படிதான் படிப்படியா ஆரம்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்வான்? யாருக்கு எந்த கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் ஈமான்ல உறுதியான பிற சட்டத்தை எடுப்பான். அதே மாதிரி தான் இந்த சாராயத்துடைய சட்டத்தை கூட ஏன் என்று சொன்னால், அரபு நாட்டிலே மிகப்பெரிய தொழிலாக இந்த மதுவுடைய தொழில் இருந்தது, சாராயத்துடைய தொழில் இருந்தது. யார்கிட்ட பழைய சாராயங்கள் இருக்குமோ, ஷராப் இருக்குமோ, அவர் பெரிய கோட்டீஸ்வரர், மால்தார். இப்ப என்ன ஆச்சு? சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் கேட்கிறாங்க, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். யா ரசூலல்லாஹ், சாராயம் அதிகமாகி விட்டது மதீனாவிலே, சூதாட்டம் அதிகமாகி விட்டது மக்கா மதீனாவிலே, எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வேணும் என்று கேட்கும் பொழுது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அல்லாஹ் இருக்கிறான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். இந்த இரண்டிலேயும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த பாவம் என்று கேட்ட உடனேயே பல சஹாபாக்கள் அதை விட்டும் தூரமாகி விட்டார்கள். ஓ மனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனமும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு சட்டத்தை என்ன செய்தா, அப்படி சாராயம் குடித்து விட்ட நபர் யாராவது இருந்தாங்கன்னா தொழுகையின் பக்கம் யாருமே வரக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு விருந்து இருந்துச்சு மதீனாவிலே. மதீனாவுக்கு மஸ்ஜித் நபில தூரமாக ஒரு வீட்டில் விருந்து. அந்த விருந்துல மஸ்ஜித் இமாம் சாப் கலந்துகிட்டார். சாராயம் ஹராமாக்கப்படல. அந்த விருந்துல எல்லாத்துக்கும் சாராயம் கொடுக்கப்பட்டுச்சு, ஷராப் கொடுக்கப்பட்டுச்சு. அது குடிச்சாங்க. குடிச்ச உடனே அவர் தொழு வச்சார். தொழு வச்ச அந்த போதையில ஆயத்து ஓதுறார், குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். அந்த காஃபிரூன் சூராவிலே குல் நபியே சொல்லுங்கள், யா அய்யுல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இமாம் சாப் என்ன ஓதுனாருன்னா, குல் யா அய்யுல் காஃபிரூன், அந்த போதையிலே அஅபுது மா தஅபுதூன், நீ எதை வணங்குறியோ அதை நான் வணங்குறேன்னு சொல்லிட்டார். அதில் உடனே அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ. ஓ மக்களே, நீங்கள் போதையுடைய நிலைமையிலே தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள், இந்த பிறகு தொழுகைக்கு வாங்கன்னு சொன்ன அல்லாஹ். இதை பார்த்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனசு பொறுக்கல. அல்லாஹும்ம பய்யின் லனா பயானன் ஷாஃபியா, ஷராபுடைய விஷயத்தில் எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் தான் 3வது ஸ்டெப்ல தான் இந்த ஆயத்தை இறக்கி சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். ஓ முஸ்லிம்களே, சாராயம் குடிப்பது, சூதாட்டம் விளையாடுவது, சிலை வணக்கத்தில் ஈடுபடுவது, சாஸ்திரம் பார்ப்பது, இது ஷைத்தானுடைய நஜீசுகள், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. எனவே ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டும் நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள். சாராயம் ஏன் அல்லாஹ் ஹராமாக்கனா அப்படின்னு சொன்னா, அதுல போதை இருக்கிறது. என்ன இருக்குது? புகாரியுடைய ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராம். சாராயம் மட்டும் ஹராம் அல்ல, போதை தரக்கூடிய, போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராம். அது எந்த ஷக்கல்ல இருந்தாலும் சரி, பான் பராக்குடைய ஷக்கல்ல இருந்தாலும் சரி, பவுடருடைய ஷக்கல்ல இருந்தாலும் சரி, சாக்லேட்டுடைய ஷக்கல்ல இருந்தாலும் சரி, அது அந்த சொல்யூஷனுடைய ஷக்கல்ல இருந்தாலும் சரி, ஃபெவிக்கலுடைய ஷக்கல்ல இருந்தாலும் சரி. तुमला कैसा है जैसे मालूम, நீங்க பார்க்கிறது பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது. இத்தனை ஷக்கல் இருக்கிறது போதை பொருள்.
சமுதாயம் போய் வாலிபர்கள் போய் மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டிலே போதை பொருள் யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாகி விட்டார்கள். வெறும் சாராயம் மட்டும் அல்லாம ஹராம் அல்ல, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், ஒவ்வொரு போதை தரக்கூடியது ஹராம். அது அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் போதை பொருள், திர்மிஸி ஷரீஃப் வருகிறது, போதை பொருள் யூஸ் பண்ணா 40 நாளைக்குடைய இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எத்தனை நாள்? துவா மட்டும் இல்லைங்க, இபாதத்தை க்ளோஸ். 40 நாள் கழிச்சு அவன் தௌபா செய்தா மறுபடியும் தௌபாவை கபூல் செய்யறான். மறுபடியும் அவன் போதை பொருள் யூஸ் பண்ணான்னா 40 நாளுக்கு இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 3 தடவை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது தடவையாக சொல்றாங்க, 4வது தடவையும் அவன் அந்த போதை பொருளை புழங்கி 40 நாளுக்கு அவனுடைய இபாத் ஏற்றுக்கொள்ளாமல் 4வது தடவை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனை நரகத்தில் அனுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, மிஷ்காத் ரிவாயத்தில் எங்க ஹஜரத் மௌலானா முகமது அலிசா பாக்கவி தாமத் பரகாத்தும் காஷிஃப் தால் உஸ்தாத் இருக்கிறாங்க. நாங்க 4வது ஜும்ரா படிக்கும் போது ஹதீஸ் மிஷ்காத்துடைய ரிவாயத்தை எங்களுக்கு விளக்கும் போது சொன்னாங்க, மிர்காத்துடைய அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லும்போது ஹஜரத் அவர்கள் சொன்னாங்க, வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஷ்ரிபு ஷாரிபு ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமின். ஜினா செய்யற ஹாலத்துல முஸ்லிமாக இருக்க மாட்டான். ஒரு மனிதன் குடிக்கிறான் என்று சொன்னால் அந்த குடிக்கிற நிலைமையிலே அவன் முஸ்லிமா இல்ல. ஹஜரத் அவங்க சொன்னாங்க, அவன் குடிக்கிற நேரத்திலே அவன் கல்பில இருக்கிற ஈமான அல்லாஹ் தலைக்கு மேலே எடுத்து விடுகிறான். ஈமானுடைய ஹாலத்தில் அவன் குடிப்பதில்லை. அதுக்கு அடுத்து அவன் குடித்த பிறகு அந்த ஈமான் மறுபடியும் அல்லாஹ் அவனுடைய கல்பில் போட்டு விடுகிறான். அன்பானவர்களே, எத்தனையோ குடிக்காரர்கள், எத்தனையோ போதைக்கு அடிமையா இருக்கக்கூடியவர்கள் போதை நிலைமையிலேயே மௌத்தாகுவதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஈமான் எல்லாம் என்ன ஆச்சு? ஒரு கால் அவன் குடிக்கும் போது போதை பொருள் யூஸ் பண்ணும் போது அந்த பொருள் அவன் யூஸ் பண்ணுகிற நேரத்திலே தலைக்கு மேலே ஈமான் இருக்கும் பொழுது அவன் மௌத்தாகி விட்டால் நரகவாதி ஆச்சே. ஒரு அற்பமான இன்பத்திற்காக வேண்டி சதா காலமும் நரகத்தில் வேவுவதா? அல்லாஹ்வுடைய ரஹமத்து விட்டும் தூரமாகுவதா? இன்னைக்கு வாலிப சமுதாயம் ஏன் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது? இது ஜிஸ்மானி பாதிப்பு. எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுங்களா? அவனுடைய முகத்தில் 100 அல்லாஹ் எடுத்து விடுகிறான். அவனுக்கு ஆண்மை தன்மை சென்று விடுகிறது. அவன் தனிமையை எப்பவுமே பிரியப்படுவான். தனிமையில தான் இருப்பான் எப்பவுமே. சாராயம் குடிக்க கூடியவன், அதே மாதிரி போதை பொருள் யூஸ் பண்ண கூடியவன் தனிமையில இது பண்ணுவான். சமுதாயத்தில் நல்ல பேர் அவனுக்கு இருக்காது. அவனை பார்த்தாலே குடிக்கார் என்று மக்கள் சொல்வார்கள். இல்லை சகோதரர்களே, நம்முடைய வாலிபதை நாம் பாதுகாப்பது நம்மின் மீது கடமை. வாட்ஸ்அப்பிலேயோ பேஸ்புக்கிலேயோ அதே மாதிரி டிவியில எல்லாம் வாலிபர்கள் பிடிக்கப்படக்கூடிய சம்பவத்தை பார்த்தால் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. நம்முடைய ஊர் பெரியார்கள் நல்ல ஒரு கட்டமைப்போடு தந்திருக்கிறார். நமக்கு தீன்தாரி மாஹூலை உருவாக்கி நம்ம கையில தந்திருக்கிறாங்க. யாரோ ஒரு பையன் தப்பு செய்யறான் காரணத்தை நான் விட்டு விட முடியாது. நாம் தவறான பிள்ளைகள் கண்ணில் பட்டால் அவர்களை ஹிக்மத்தான முறையில் விளக்குங்கள். எத்தனை வாலிபர்கள் சாராயத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, போதைக்கு பின்னாடி ஓடுறாங்க. அல்லாஹ் நம்முடைய உம்மத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்றான், அதாவது என்ன, இன்னமா யுரீது ஷைத்தான் யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வ யசுத்தகும் அன் ذிக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலா. ரெண்டு விஷயம் செய்கிறது இந்த போதையும் சூதாட்டமும். சாராயம் சூதாட்டம் ரெண்டு விதமான செயலை செய்கிறது. ஒன்று என்ன, நமக்கு மத்தியிலே விரோதத்தை குரோதத்தை ஏற்படுத்துகிறது, சண்டை மூட்டுகிறது. எவனோ சாராயம் குடிக்கிறவன் அவளியா மாதிரி வரான், அட சொல்லுங்களேன். ஒரு சாராய குடிக்கிறவன்ட்ட போய் அந்த அது பேர் என்ன, டிசம்பர் 30 போய் கஷ்டில் போகும்போது சந்திச்சா துமேச் கரீம் சாஹத்தை எதிராவஜிடுறான் சொல்றான். அவனை திருத்தலான்னு சொல்லி போன அந்த இடத்துக்கு
அதே துமை செபி ஆனனை துமை மெஹராம் பாலே துமை ஜாவுன்றான். அவன் சொல்றது பார்த்தா நம்மளுக்கு பயம் வந்துச்சு. இவ்வளவு பெரிய தாடிங்க, கரிச்சபிள்ள கட்டி கொண்டு சாராயம் குடிக்கிறாருங்க. மனசு வலிக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் போய் என்ன பதில் சொல்வார் இவர்? சாராய் உனக்கு எங்கேயோ ஒரு கடை இருக்குது. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள், 14 வயசு பிள்ளைகள், 18 வயசு பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையா இருப்பதை பார்த்தால் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரண்டாவது என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய நினைப்பு அவனுக்கு வராது, தொழுகையுடைய சிந்தனையே வராது. சாராயம் குடிப்பவன், போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடியவன், அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது, தொழுகையின் பக்கம் அவன் வரமாட்டான். கூப்பிட்டா மை பாக்னை அப்படின்னு சொல்லுவான். நாம் திருந்த வேண்டும் நீயத்திலே அந்த பிள்ளைகளிடத்தில் போய் சொல்கின்ற நேரத்திலே அல்லாஹ் பெரும் மாற்றத்தை கொண்டு வர. எத்தனையோ தடவை எத்தனையோ வாலிபர்களை சந்தித்து நாம் நசிஹத் செய்திருக்கிறோம். பல இடங்களில் நம்ம மாவட்டம் முழுவதும், சென்னையிலிருந்து திருப்பத்தூர் வரை நான் போயிருக்கிறேன். இதே உன்வான்ல பேசுவதற்காக வேண்டி ஒவ்வொரு மொஹல்லாக்களிலே அங்கு இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளை பார்த்தால் பல ஊர்கள், வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர், மேல்விசாரம், இந்த பக்கம் ஆற்காடு, சென்னை வரையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதே கவலை தான் மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகளுக்கு. நம் வாலிப சமுதாயத்தை எப்படி பாதுகாப்பது? தவறான வழியில் அவங்க போகக்கூடாது. இதே ஒரு கவலையில ஃபிக்ர்ல இருக்கிறாங்க. ஜவானியை நாம் வீணாக்க கூடாது சகோதரர்களே. நம்ம பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அவ எங்க போறா, எங்க வரான்னு பார்க்கணும். அவ என்ன சாப்பிடுறா அதையும் பார்க்கணும். கிதாபுல பார்த்தா சிகரெட்டே ஹராம்னு எழுதுறாங்க. என்னது? சிகரெட் குடிப்பது இன்னைக்கு மேல 70 மடங்கு மேல போதைப் பொருள். எனவே அன்பான சகோதரி பெரியார்களே, இன்னைக்கு அதுதான் கடுமையான முறையில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த சூதாட்டம் அதைவிட மோசமானது. அரபு நாடுகள் எல்லாம் சூதாட்டத்தில் உச்சத்தில் இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவிலே, எந்த சவுதி அரேபியாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷராபை ஹராம் ஆக்கினார் நபியின் மூலமாக, அதே அரேபியாவிலே ஷராபுடைய துகானி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு கடையே பலஸ்தீன் டு எகிப்து பார்டர், பலஸ்தீன்ல எகிப்து பார்டர்ல, அந்த பலஸ்தீன்ல இருந்து நாங்க எகிப்துக்குள்ள பார்டர்ல நடந்து உள்ள வரோம். பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு எங்களை ஓவர் டேக் பண்ணி கொண்டு பலஸ்தீனுடைய 10-15 வாலிபர்கள் உள்ள ஓடுறாங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு. நாங்க என்னன்னு சொல்லி முஅல்லிம் இடத்துல கேட்டால், இங்கிருந்து போய் அந்த பாஸ்போர்ட் காட்டிட்டு எகிப்துடைய பார்டர்ல சூதாட்டத்திற்காக வேண்டி போறாங்க இவங்க. ஜுவா என்பது பில்குல் ஹராம் சகோதரர்களே. அதுலயும் எத்தனையோ ஷக்கல் வந்துச்சு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? மைசிர் அப்படின்னா யுஸ்ர், லேசு அப்படின்னு அர்த்தம். மைசிர்னா அந்த மைசிர் என்ற வார்த்தை யுஸ்ர் என்ற வார்த்தையில வந்தது. அதுக்கு லேசுன்னு அர்த்தம். बहुत हल्का, बैठे बैठे पैसा कमाना, यूट्यूब में पैसा कमाना, फेसबुक में पैसा कमाना. एक आदमी पकड़ को और दूसरा पकड़ो तो हमने आंखों मिलता था 480 रुपए मिले तो एक दिन को 480 रुपए मिलता, 1.25 लाख रुपए उसमें बनना. என்னடா வியாபாரம் இதெல்லாம்? வேர்வை வருதா? வேர்வை அல்லாஹ் தரல உனக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தால் எவ்வளவு பெரிய சவாபோ, உன் குடும்பத்துக்காக நீ உழைச்சி நீ சம்பாதித்து வேர்வை சிந்தினால் சதக்கான்னு நபி சொல்லி இருக்கிறாங்களே. உழைக்கிற சகோதரர், உழைச்சு சாப்பிட வேண்டும். நாம் இன்னைக்கு உள்ள சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா, உட்கார்ந்துட்டே எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் சாப்பிடலாம். ஹராம் ஹலால் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் வருது. உலமாக்களை போய் கேட்கலாம், முஃப்தியின் இடத்துல போய் கேட்கலாம். ஹஜ்ரத் ஐஸா தரீகா ஜாயிஸ் ஹைகா யாருமே இல்லை. சில பேர் கேட்கிறாங்க தவிர அநேகமான பேர் கேட்குவதே இல்லை. இன்னும் காலம் போக போக டெக்னாலஜி வியாபாரம் எல்லாம் வரும். எந்த வியாபாரம் வரட்டும், ஷரியத் அனுமதி கொடுக்கிறதா அமல் செய்யுங்க. இல்லாவிட்டால் சாப்பாடு இல்லையா வயிற்றுல கல்லி கட்டி கொள்ளலாம். நாளை கியாமத்து நாளை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாயிதாவிலே ஏராளமான சட்டங்கள் சொல்லி இருந்தாலும்
இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்தை நாம் இந்த 4 விஷயத்தை விட்டும் தவிர்ந்திருப்போம். என்ன? சாராயத்துடைய அடிமையை விட்டும் தூரமாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்போம். அதே மாதிரி சூதாட்டத்தை விட்டும் தூரமாக இருப்போம், சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக இருப்போம், சாஸ்திரம் பார்ப்பதை விட்டும் தூரமாக இருப்போம். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். சாஸ்திரம் பார்த்த உடனே கையில பார்க்கறான், ஹஜ்ரத் ஏக் மहीना तुम ना को एक कार आ जाएगा. இங்க பெட்ரோலுக்கு கதி இல்லைங்க. இவன் சொல்றான் கார் ஆகாண்டு. 4:30 மணிக்கு ஒருத்தர் சுத்திட்டு வருவான், நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லி சும்மாவே ஒரு வீட்டான கத்திட்டு போவான். நம்ம 4:30 மணிக்கு தூக்கம் போயிட்டு தஹஜ்ஜுத் தொழுகை நேரம் அது. உங்க நல்ல காலம் பிறகுது, உங்க வீட்டில் ஒரு மாப்பிள்ளை வருவான், ஒரு பொண்ணு வருவான், உனக்கு செல்வங்களுக்கு குமிக்கொன்றான். அவன் பிச்சை எடுத்து சுத்துறான். அவனுக்கு நல்ல காலம் பிறக்கல, நமக்கு நல்ல காலம் பிறகுன்னு சொல்றான். இருக்குதா இல்லையா பாய்? சொல்லிட்டு இருக்கிறான். புரிஞ்சுக்கலாங்க. இந்த பால் கித்தாப் பார்க்கிறது, கை வச்சு இந்த ரேகைகளை பார்க்கிறது நம்பாதீங்க. இதெல்லாம் சாஸ்திரம் ஷரியத்தில் அனுமதி இல்லை. நம்ம தக்தீர் அல்லாஹ் எது எழுதி வச்சுக்க கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வியாபாரத்துக்கு வீட்டிலிருந்து வெளியே வந்த உடனே டக்குன்னு பூனை ஓடுது. பூனை ஓடின உடனே நெய் ஆஜ் வியாபார ஜானா நீ. வீட்டில் இருந்து பொம்பளை ஓ காலா குத்தாக்கி சஃபேத் குத்தாக்கி தேக். எப்படி பார்ப்பான்? பூனை தான் பார்ப்பான் அவன். வீட்டுக்கு மேல ஆந்தை கத்துச்சுன்னா அந்த ஆந்தை என்ன உருதுல உள்ளு கத்துச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டில் யாரா மௌத்தாயிடும்? யாரும் மௌத்தாக மாட்டாங்க. இந்த மூட நம்பிக்கை எல்லாத்தையும் எடுத்துடணும். இது ஷைத்தானுடைய நஜீஸ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தவிர்த்திருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நம்முடைய கௌமை இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நபரும் என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஒரு அசாயம் எடுத்துட்டாலே பெரும் மாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்தில் வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அப்பேற்பட்ட தௌஃபீக்கை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد ولك الشكر. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم ارحمنا وأنت خير الراحمين. اللهم ارحمنا يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله.